அந்த அக்கால ஒரு தம்பியாக இருந்து பார்க்கும்போது வந்து நான் யோசித்தேன், இந்த வீட்டை வந்துட்டு திருத்தி கொடுக்குறத விட நாங்கள் இவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தமாக இருந்தால் இந்த 3 பேரும் வந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அதே டைம் வந்து தெரியும் உங்களுக்கு, எவ்வளோதான் வந்துட்டு நாகரிகம் வளர்ந்தாலும் டெக்னாலஜி வளர்ந்தாலும் எவ்வளோதான் வந்துட்டு முன்னேற்றம் அடைந்தாலும் இந்த சீதனம் என்ற ஒன்று வந்துட்டு இந்த ஜெஃப்னாலையாக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து இருந்துட்டு தான் வந்து இருக்குது. கிருஷ்ணா அண்ணா வந்துட்டாரு. யார் சௌரமா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரியாசம் விருதா. எத்தனையோ நிறுவனங்கள் உதவி செய்தான், ஆனால் இவங்களை திரும்பி பார்க்கிறது தரும். இவங்க 3 பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை ஒரு தரம் இல்லை. ஆகவே 3வது பொம்பளை பிள்ளை இப்போ கல்யாணம் செய்ய இருக்குது. ஆனால் வழியால் இப்போ வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கு நீங்கள் முன் வந்தபடியால் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். முதல் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லலாம். சரி, நாங்கள் இங்கே இருக்கிற விதானம் மாதிரி ஒன்றும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. எப்படி தான் கஷ்டப்பட்டு செத்தாலும் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அவர் இருந்தால் இருக்கட்டும் பிரச்சனை மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் முன் உதவி செய்வது உண்மையில சரி ஆச்சரியம். நேற்று தினத்தில் கேள்விப்படைக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. கூட்டவங்க இப்படி அளவெடுக்கணும்னு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ நான் அன்றைக்கு வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போனேன், என்ன உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று இருந்தால் நல்ல மண்டு. அப்போ இந்த வீடு கட்டி முடிகிறக்க உங்களுக்கு எவ்வளோ முடிவு நினைக்கிறீர்கள்? நோமலா எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது, சும்மா நோமலாக கெஸ் பண்ணுங்க. நான் சொல்ல மாட்டேன். இப்போது பொருளாதாரங்கள் எல்லாம் விலை எவ்வளோ? 1.5 லட்சம் ரூபா என்னது காணுமா வீடு கட்டோ? சீமை ஒரு பேக்கெட் சீமை ஐயா. அப்போ எவ்வளோ முடியுமென்னு சொல்லுங்க. நல்லது. இந்த மாலை வேளையிலே நாங்கள் 150வது இல்லத்திற்கான அடிக்கல்லை இந்த நாளிலே ஜீவூற்று அன்பின் கரத்தினூடாக நாங்கள் நாட்டியிருக்கிறோம். அதாவது மானிப்பாய் கட்டுடை பகுதியிலே இதற்கான நிதி அனுசரணையை எங்களுக்கு எங்களுடைய அண்ணன் கிருஷ்ணா அண்ணன் வழங்கியிருக்கிறார். உண்மையிலே மிகவும் சந்தோஷம். அவருடைய 3வது இல்லத்திற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கிறோம். உண்மையிலே வந்து ஒரு தனி ஒரு ஆளாக ஒரு பெண்ணாக இருந்து வந்துட்டு தான் உழைச்சதில் வந்துட்டு சேமித்து ஆரண்டே தெரியாத 2 இள குடும்பங்களுக்கு வந்துட்டு வீடு கட்டி கொடுக்க முன்வாரன்ற வந்து நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். பிறகு வந்து அம்மா அதுக்கு அடுத்ததாக நீங்கள் உண்மையிலே வந்து நான் உங்களை ஒரு அக்காவாக பார்த்ததுக்கு அப்பால் எந்த ஒரு சகோதரமாக பார்த்து தான் இன்றைக்கு வந்து இதை நாங்கள் செய்ய வந்த நாங்கள். ஸோ இந்த தருணம் நீங்கள் என்ன மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறீங்க? எதிர்பார்க்காத ஒன்று கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டு திட்டம் வந்திருக்கு. நீங்கள் இதை செய்து கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறீங்களோ? பாப்பா நான் முடிவெடுத்து சொல்கிறேன் என்ன மாதிரி உங்களை செய்யலாமா இல்லையாண்டா. எங்களோட ஹீரோ இவர் தான் ஐயா. இவர் தான் உண்மையிலே கதைக்கு அடிக்கல ஐயா. கதைச்சி விடுங்க இவையெல்லாம் பக்கி போகிற அளவுக்கு. பாப்போம் இங்கே என்னத்தை கேட்குறதோ உதவி செய்கிற வெளிநாட்டிலிருந்து உதவி செய்கிற ஆக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும். அவர்கள் 3000 ஆண்டுகள் நல்ல வாழ வேணும் என்று கடவுளை பார்த்தோம். இப்போ இந்த அம்மா அப்பாவை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் இந்த முடிவெடுத்துருக்கிறோம். அப்போ இந்த காணிக்குள்ளே வந்து அப்போ அக்காவுக்கு ஒரு சொந்த வீடு வந்த பாசம். இனி நாங்கள் அந்த ஒரு வீட்டையும் காணியையும் வச்சே நாங்கள் ஒரு திருமணம் கூட வந்து பேசலாம். ஏன்னா இப்போ பிள்ளைக்கு வந்துட்டு சொந்த வீடும் காணியும் இருக்குதாண்டு அங்கால சின்ன சின்ன உதவிகள் நாங்களும் வேணுமெண்டா செஞ்சு தருவோம். நினைச்ச கொடுத்த ஒரு வாக்கை வந்துட்டு இன்றைக்கு ஒரு 4-5 நாளைக்குள்ளே வந்துட்டு செஞ்சுருக்கோம். 4 அத்திவாரம் வச்சுட்டோம். இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே வீடு வந்துட்டு கையளிப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தான். இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று எடுத்துருப்போம். வந்து மானிப்பாய் கட்டுடை பகுதியில் வந்து
அப்போ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 83 வயதான ஒரு ஐயா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 73 வயதான ஒரு அம்மா. அவங்களுக்கு வந்துட்டு 3-4 பிள்ளைகள் வந்து அதில் ஒரு பிள்ளை வந்து 36 வயசு பொம்பளை பிள்ளை ஒரு ஆள் வந்துட்டு மேரி பண்ணாமல் இருக்கிறா. அவங்களுக்கான ஒரு வீடு வாசல் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அறிக்கையாக இல்லை ஒரு சின்ன ஒரு கொட்டிலில் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 83 வயசு ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த முழங்காலுக்கு கீழே இல்லை, ஒரு கால் வந்துட்டு என்ன சொல்கிறது பொய்க்கால் தான் வந்துட்டு பூட்டி இருக்கிறார். அண்ட் வந்து ஐயாவுக்குமே நிறைய வருத்தங்கள் எல்லாம் இருக்குது, ஈவன் ஹார்ட் அட்டாக் கூட வந்துட்டு வந்திருக்குது. ஸோ இப்படியான நிலைமையில் தங்கட உயிர் வந்துட்டு பிரிஞ்சிட்டா அந்த 36 வயசு பிள்ளை வந்து யாரோட வாழும்? ஈவன் வந்து சகோதரங்கள் இருந்தாலுமே கூட வந்து பொம்பளை பிள்ளையை வந்துட்டு எல்லாரோடையும் கொண்டு போயிட்டு விட முடியாது. அண்ட் வந்துட்டு ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு யாருமே ஏற்றுக்கொள்ளுவாங்க, பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு பாரமாக தான் பார்ப்பாங்க. அதுதான் வந்து உண்மை. நீங்கள் மறுத்தாலுமே சில பேர் வந்துட்டு எழுதலாம், ஏன் தம்பி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, இப்போ பொம்பளை பிள்ளைகள் எவ்வளோ சாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நான் அதையுமே வந்து அக்செப்ட் பண்ணுறேன். இருந்தாலும் எங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணக்கருவை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ நாங்கள் அன்றைய தினம் வந்துட்டு போயிட்டு பார்க்கும்போது வந்து அந்த அக்காண்ட ஒரு குணநடை வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் கீழே இருக்கவளுக்கிட்ட வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு பாயை கொண்டு ஓடி வந்தால். அண்ட் வந்து அந்த ஐயா அம்மா 2 பேருக்கு இடையிலான அந்த ஒரு ஒற்றுமை, அந்த ஒரு சந்தோஷம் உண்மையிலே வந்துட்டு விலைமதிக்க முடியாதாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து கேட்டேன் உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்றப்போ வந்து அந்த வீட்டை வந்துட்டு திருத்தி தாங்க ஐயா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்துட்டு டிசைட் பண்ண வந்துட்டு என்ன சொல்கிறது, எனக்குமே வந்துட்டு 4 பொம்பளை சகோதரங்களோட நானுமே பிறந்தான், நானுமே வந்துட்டு நிறைய கஷ்டங்களை தாண்டி வளர்ந்தேன். அப்போ ஈவன் கடைசியில் கூட வந்துட்டு ஒரு அக்காவுக்கு வந்துட்டு நாங்கள் மேரி பண்ணி கொடுக்கும்போது வந்துட்டு நிறையவே வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க வந்துட்டு அந்த கல்யாண டைமில். ஸோ அந்த ஒரு நிலைமையிலேருந்து நான் பார்த்தேன். அந்த அக்காவில் ஒரு தம்பியாக இருந்து பார்க்கும்போது வந்து நான் யோசித்தேன், இந்த வீட்டை வந்துட்டு திருத்தி கொடுக்குறத விட நாங்கள் இவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தமாக இருந்தால் இந்த 3 பேரும் வந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அதே டைம் வந்து தெரியும் உங்களுக்கு எவ்வளோதான் வந்துட்டு நாகரிகம் வளர்ந்தாலும் டெக்னாலஜி வளர்ந்தாலும் எவ்வளோதான் வந்துட்டு முன்னேற்றம் அடைந்தாலும் இந்த சீதனம் என்ற ஒன்று வந்துட்டு இந்த ஜெஃப்னாலையாக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து இருந்துட்டு தான் வந்து இருக்குது. அப்போ அந்த அக்காவுக்கு வந்துட்டு ஒரு கல்யாணம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு போனால் வர்ற எல்லாருமே வந்துட்டு சீதனத்தை எதிர்பார்ப்பாங்க. முந்திய மாதிரி வந்துட்டு ஐயா வந்து சொல்லியிருந்தார், வந்து முந்தியெல்லாம் வந்துட்டு தொட்டாலே வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி. இப்போ இவன் தொட்டாலுமே வந்துட்டு அதுக்கு பிறகுமே வந்துட்டு கேட்பாங்க, நான் தொட்டது உண்மை தான், ஆனால் நீங்கள் இதில் தந்தால் தான் நான் வந்துட்டு கட்டுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நான் வந்து சொல்லியிருந்தேன், சரி உங்களுக்கான ஒரு வீட்டுக்கு நான் வந்துட்டு முயற்சி செய்கிறேன், எனக்கு ஒரு 3-4 நாள் வந்து டைம் தாங்கோ, அதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோட துசி அக்கா அவங்களுக்கு தெரியும் வந்துட்டு இணுவில் அந்த மாற்றுத்திறனாளி அண்ணாக்கு வந்துட்டு வீட்டு திட்டம் அந்த துசி அக்காவோட வந்து நான் கதைச்சிருந்தேன். அக்கா அப்படி எங்களுடைய இன்னும் ஒரு வீட்டு திட்டம் வந்து பெண்டிங் நிற்கிது தானே, நீங்கள் இந்த வீடியோ இருக்கா பாருங்க, உங்களோட மைண்டில் வந்துட்டு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்குமே வந்துட்டு இவங்களுக்கு அந்த வீட்டை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம். நாங்கள் வந்துட்டு ஜீவ ஊற்று அன்பின் கரங்களோட இணைந்து இந்த வீட்டை வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த வீட்டின் பிரதான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்காண்ட திருமணத்துக்கான ஒரு பிக் ஹெல்ப்பாக வந்துட்டு இது கண்டிப்பாக இருக்கும். ஈவன் வந்து ஒரு வீடு இருந்தாலுமே வந்து நாங்கள் ஒரு திருமணம் பேசலாம். சில பேர் வந்துட்டு காணி வீடு இருந்தாலுமே பெருசாக காசு பணம் நகை எதிர்பார்க்காலும் வந்து வருவாங்க. ஏன்னு சொன்னால் இந்த காலம் வந்து வீடு கட்டுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேலை சொல்லுவாங்க, வந்து வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை கட்டிப்பார் அப்படின்னு மாதிரி. ஈவன் வந்து கல்யாணம் கட்டுறதும் வீடு கட்டுறதுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான், ரெண்டுலேயுமே வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு அவங்களுக்கான வீட்டுக்கான அடிக்கல் வந்துட்டு நாட்டப்புறம் உண்மையிலே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் வந்துட்டு ஒரு வீடு இல்லாதவங்களை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வீட்டுக்காணி வந்துட்டு ஜிஎஸ்ட்டை போவாங்க, டிஎஸ் ஆஃபீஸுக்கு போவாங்க, கச்சேரிக்கு போவாங்க, கொழும்புக்கு போவாங்க, மாகாண சபைக்கு போவாங்க, இப்படி எங்கே தான் போனாலுமே வந்துட்டு அவங்களால வந்துட்டு வீட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எங்கட ஒரு வீடியோவில் கதைச்சி சரியாக 4 நாளில் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கான நாங்கள் 4 அத்திவாரம் நாட்டப்புறம் உண்மையிலே வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு டார்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வந்துட்டு எனக்குமே சந்தோஷமாக இருக்குது வந்து இந்த ஒரு சின்ன வயதிலே வந்து எங்களால் நாங்கள் சொன்ன அந்த வாக்கை வந்துட்டு காப்பாற்றக்கூடியதாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு புலம்பெயர் உறவுகள் வந்துட்டு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. எவ்வளவு தான் எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனையோ பேர் தான் பொய் சொன்னாலுமே கூட வந்து இப்படியான உதவி திட்டங்களும் எங்களால் வழங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது வந்து சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இன்றைய தினம்
3 மணிலேருந்து 3:30க்குள்ளே வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு நாங்கள் அடிக்கல் நாட்டுறதா வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நாங்கள் ரெடியாகி வந்துட்டு கிளம்புற டைமில் வந்து லண்டனால் ஒரு ஃபேமிலி வந்து வந்துட்டாங்க. வட்டுக்கோட்டையிலேருந்து அவங்க ஆட்டோ பிடிச்சி வந்திருந்தாங்க. அப்போ வந்து அம்மா நாங்கள் எப்படி ஒரு காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்கள அனுப்பிட்டு போக முடியாது. வீடு தேடி யார் வந்தாலுமே வந்து அவங்களோட இருத்தி அவங்கள அனுசரித்து அனுப்புறதான் வந்துட்டு வளமை. காலையிலையுமே வந்து 2 பேர் வந்துட்டு உள்ளூரில் இருக்கக்கூடியவங்க வந்து வந்திருந்தாங்க. அந்த மாதிரி இவங்க நாங்கள் போகிற டைமில் வந்தால ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இப்போ அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணால வந்துட்டு டைம் கொஞ்சம் கூட எடுத்துக்கொண்டோம். ஸோ நாங்கள் அந்த வகையில் இப்போ வந்து கிளம்ப போகிறோம் வீட்டேது. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு இந்த வருஷத்தில் எங்களுடைய வீட்டு திட்டம், அதாவது 3வது வீட்டு திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டுறது தான் இன்றைக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இப்போ துசியாக்கா அவங்க மட்டும் இல்லை, வேறு யாரும் நீங்கள் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் நாங்கள் ஒரு 15 லட்சம் ரூபா மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு அழகான வீட்டை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஈவன் 15 லட்சம் கூட வந்துட்டு முடியாது, வீட்டின் அளவை பொறுத்து வந்துட்டு அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரி தானே? நீங்கள் வந்து எங்களை கண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய ஒரு கனவாக இருக்கலாம், உங்களோட பேரில் உங்களோட அம்மா அப்பான ஞாபகமாக சில காரியங்கள் வந்துட்டு அப்படியே நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிற நீங்கள் யாரும் விரும்பினா எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் வந்துட்டு துல்லியமாக வெகு சீக்கிரமாக நாங்கள் அந்த வீட்டு திட்டங்களை வந்து உங்களுக்காண்டி நாங்கள் கட்டித்தருவோம். எங்களுக்கு வந்துட்டு அதுக்கு கை கொடுப்பாங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஜீவாவுட்டு அன்பின் கரங்கள். ஸோ அந்த வகையில் வந்து எங்களோட துஷி அக்கா வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு பிக் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த வீட்டு திட்டத்துக்காண்டி. அப்போ அக்கா வந்துட்டு ஒரு டீட்டெயில் அனுப்பியிருந்தா, தம்பியா இந்த 2வது வீட்டை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பேரில் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை வாசிப்போம். சரி தானே? பார்த்தீங்க சொன்னால் அதாவது வந்து துஷியக்காடு அம்மாவோட 24வது ஆண்டு நினைவாக, அதாவது 24/9/24 வந்துட்டு அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு வந்துட்டு எழுதியிருக்காங்க. அம்மாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புஷ்பராணி சிவப்பிரகாசம். அப்பாவும் 8 ஆண்டுகளாக இல்லை. அவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொண்ணு சிவப்பிரகாசம். சரி தானே? அப்போ இவங்களோட பேரில் வந்துட்டு 2வது வீட்டை வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. சரி தானே? சந்தோஷம். அவங்களோட அம்மா அப்பா கூட சிலவள மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம் தங்களுடைய பிள்ளை செய்கிற காரியங்களை. அதேமாதிரி நீங்களும் இன்னும் நிறைய பேர் முன்வந்தால் இங்கே உள்ள நிறைய வேலைகளை நாங்கள் வாழ வைக்கலாம். உண்மையிலேயே வந்துட்டு நிலையான சொத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்குறதான் எப்போயுமே பெஸ்ட்டான ஒரு உதவியாக இருக்கும். அது அவங்க எதுவுமே செய்ய முடியாது. கடையை கட்டி கொடுத்தா கடன் கொடுக்குறாங்க, ஆடு மாட்டை வேண்டி கொடுத்தா விற்கிறாங்க, கோழியை வேண்டி கொடுத்தா விற்கிறாங்க, அதுகள் இறந்து போகுது. அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் கிணறு செய்யலாம், டாய்லெட் செய்யலாம், வீடு செய்யலாம். இந்த மாதிரியான உதவிகள் வந்துட்டு எப்போயுமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து வெளுக்கிடலாம். ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றத நாங்கள் பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்களும் எங்களோட வாங்கோ. ஓகே, சீனிமா யூஸ் அரிசிமா. ஓகே, இடத்துக்கிட்ட வந்துட்டோம். என்ன ஒரு அரை மணத்தியாலம் பிந்திட்டுது, ஒன்றும் செய்யலாது. அதில் போடுவோமா? ஓகே, அவர் காணுமா? அதான் நல்ல மனுஷன், நல்ல ஒரு சிக்னல் கொடுத்துருந்தார் கையால். பெட்ரோல் இல்லைன்னு காட்டுதுடாப்பா. இந்த புல்லுவெல்லாம்டாப்பா கீறுறது வெள்ள காரில். உண்மையிலே ஒரு சரியான ஒரு இதுன்னு சொன்னால் நல்லா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயாக்கள் சும்மா விளையாட்டா இந்த காலம் ஒரு வீடுண்டா. இன்னும் நிறைய வீடுகள் கட்டி கொடுக்கணும் மக்களுக்கு. அதுதான்டாப்பா நிலையாக இருக்கும். அப்போ இது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் செய்கிறதில் வேலை இல்லை. அவர்கிட்ட பைக் நிற்கிற மேகட காட்டு சஞ்சி என்னாண்டு நாயுண்டு வாரமேகட பிச்சு பாஞ்சுண்டு குரங்கா இல்லாட்டி எங்களை கண்டு சொல்கிறாங்களா குரங்கு இல்லை? என்னப்பா டிஷர்ட்டு டொப் மேகடா பின்னுக்க சஞ்சயண்ணா
என்னண்டு எனக்கோ ஆ இடையில் கொஞ்சம் வேறு ஆக்களை சந்தித்து தெரியா கொஞ்சம் சுணங்கி போச்சு. மறுபடியும் வந்துட்டேன். அக்னி வந்து எவ்வளோ ஆழம் அதை நீங்கள் பார்க்கல போல. யார் அடிக்குது? ஹலோ சொல்லுங்க. கிருஷ்ணா அண்ணா வந்துட்டாரு. யார் யார் உங்களோட சௌரமா? இல்லை அப்போ வேறு இந்த ஐயா யார் உங்களோட இந்த இது சின்ராசனியா? சொல்லுங்க. ரெண்டு இல்லை இன்றைக்கு வேறு கஷ்டமாண்ணா. இன்றைக்கு இந்த அளவில் முடிச்சு போட்டு சரி ஓகே ஆ சரி ஓகே ஓகே சரி ஓகே. வணக்கம் ஐயா. என்ன மாதிரி சும்மா இருக்கீங்களா? என்ன மாதிரி சந்தோஷமான செய்தியோ? அம்மா வணக்கம். சந்தோஷம் வேணா அதில் வா அவங்க கிட்ட இல்லை எப்படி குத்துங்க ஒரே என்னண்டு இப்போயாவது நம்புறீங்களா? சரியா ஆகள்கிட்ட நாங்கள் போயிருக்கோம்ண்டு. சரி ஓகே. அப்போ ஆல்ரெடி லேட் ஆகிட்டுது. நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ என்ன உங்கள்கிட்ட ஃபாஸ்டர் வருவாராம்மா? ரெண்டு போயிட்டாரா? ஓகே. பெரிய பாஸ் அப்போ குட்டி பாஸ்டா யாராவது மகனோ? மகன் மாதிரியா? அப்புறம் என்ன மாதிரி? அப்போ உங்களோட ஒரு சிரிப்பு ஒன்றை காணையில நான் சிரிச்சோன்னு நினைப்பி 2 பேருக்குள்ள. நார்மலாக அண்டைக்கு வந்து காசு வந்தாங்க. அண்டைக்கு தந்த காசு என்ன செஞ்சல் பிறகு அப்போ அப்படியே இருக்குதா? கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. கண்டையில் கொஞ்சம் எடுக்கணுமா? கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. கண்டையில் கொஞ்சம் எடுக்கணுமா? தகரம் வாங்க வேணாம், பேங்கில் போடுங்கண்டியல். நான் சாப்பாட்டுக்கு மடக்கையில் தகரத்துக்கு மடக்கையில் அப்படியே இருக்கு. ஏன்டா இப்போ சும்மா இப்போ சின்ன விஷயங்களுக்கு அநியாயமாக கூட இல்லைண்ணா. இப்போ ஒரு பெரிய விஷயம் செய்யக்குள்ள ஒரு கொஞ்சம் கூட தேவை வருமேண்ணே. நீங்கள் எதிர்பார்த்துனீங்களா? அப்பண்டே வீட்டுக்கு நாளத்தி வர வெப்பம்ண்டு அப்படி டக்கண்டு இப்படி வருமெண்டு வருவீங்கன்னு தெரியும். உங்களோட மகளை கேட்டால் தெரியும் எத்தனை நடந்து தெரிஞ்சிருப்பான் வீட்டுக்கு. நீங்கள் வருவீங்கள்ன்ட்டு நம்பிக்கை இருக்கு. ஆனால் எப்போ வருவீங்கள்ன்ற எனக்கு நம்பிக்கையில் இன்றைய காலமுறை தான். இன்றைய காலமுறை நீ சொந்த. இவர் யார் ஐயா? இவர் தான் என்ன மூத்த மருமகன். மூத்த மருமகனா? மருமகன்டா உங்களோட மகளின் மகள்கிட்ட மகன். இவர் தான் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை மகளின் முன்பீடு. நீங்கள் தானா? ஓகே ரைட்டு. அன்றைக்கு ஓப்பா சரியா. அன்றைக்கி நான் வரக்குள்ளே நீங்கள் இல்லையாண்ணே? அப்போ உங்கள் அக்கா இல்லையோ? வேலைக்கு உங்களோட மகளோ? வேலை இப்போ இல்லை இவா உங்களோட மகள் கல்யாணி அக்கா? ஓகே. அவாவும் ராத்திரி மணிக்கு ஆஸ்பத்திரியில் எவ்வளோ மகளுக்கு ராத்திரி 11 மணிக்கு வயிற்று வலி வாங்கிட்டு. யாருக்கு? 2வது மகளாங்கான் பக்கத்தில் இருக்கிறவா. அவன் சேச்சியில் வயிற்று வலிக்கு வாங்கி தாங்க முடியாமல் போச்சு. ராத்திரி ஆட்டோ பிடிச்சி கொண்டு போய் பாட்டில் விட்டு என்ன நடந்து வயிற்று வலி சென்று கொண்டு போனது. அங்கே கொண்டு போய் குளுக்கோஸ் எல்லாம் எடுத்து சுகம் இந்த விடியத்தான் வந்தவன். ராத்திரி முழுக்க நிற்கிறா இல்லையா? கண்ணை தூங்கன்னா நிற்கிறேன். கல்யாணக்காவா? திரும்பவும் அங்கே அவள் தான் நோடி தெரியும். மக்கா மாதிரி கொண்டோன்னா பிள்ளைகளுக்கு வேண்டா. அவள் தான் இருக்கு. அவளும் ஒரு வெளியே போனால் தான் நீங்க தெரியும். ஓடி ஆடி பெரிய காது. உங்களோட மச்சானங்க அண்டை 2 பேர் போட்டாரு. அவர் போயிட்டு மச்சானண்டு கூட சகலையா? அவர் மச்சான் உங்களோட அவாட தம்பியார் சேர்த்த வீட்டுக்கு வந்தது போயிட்டாதான். எல்லாம் முடியுது. 31 தான் பாருன்னு தெரியும். அப்போ சின்ராசன் வந்து என்ன சொன்னார் உங்களுக்கு? அவர் நீங்கள் வருவீங்கன்னா உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்படி ஒரு ஆக்கள் இருக்கணும்னு சொல்லி போய் உங்களுக்கு அறிவிச்சு போட்டு புறவே வந்து பார்த்து சொல்கிறோம்ன்றது. நீங்கள் வந்து பார்த்து எல்லாம் நல்ல சந்தோஷமாக எல்லாம் சொல்லி இப்போ நிலையம் எல்லாம் அவர் நிலையம் எடுத்த இவர் இந்த பாஸ்டர் கூப்பிட்டு எடுத்து கட்டறைக்கு விட்டவர். நீங்கள் வெள்ளனை வாரம் வந்தாப்புல அதில் கல் வைக்கத்தானே கிண்டி விட்டுக்கிறாக்கா கம்பி அடித்து லைன் நூல் அடிப்பாங்களோ? இப்போ எந்த வாசல் வீடாண்ணா இது வரப்போகுது? வடக்கு வாசலாவோ? ஓகே அது உங்களுக்கு ஓகே? பிள்ளைகள் அதை தான் விரும்பினோம். ஓகே.
அப்போ யார் சஞ்சி என்ன அவங்க தானே செய்ய போகிறாங்க படியல் எங்கள் கஜா வீட்டுக்காரரா ஓகே என்னன்னா உங்களுக்கு எத்தனை வைரல் அப்படி அப்படின்னு சொல்லுவேன். அக்கா என்ன மாதிரி நிறுத்துறதுங்களா உங்கள்கிட்ட வந்திருக்கோம் சந்தோஷமாக வந்து காய்ச்சி பேசி சிரிப்பீங்கன்னு பார்த்தா நிறுத்து சொல்கிறீங்கன்னு கேள்விப்பட்ட பிறகு அழுது கொண்டு போய் அத்தியாவத்தை மூடி போட்டு போகணுன்ட்டு ஆ ஒருக்கா பாஸ்டருக்கு அடிங்காமல் இருக்கா இங்கே ஒரு 4-5 பாஸ்டர்கள் வெயிட் பண்ணினோன்னு சொல்லுங்க இல்லை முக்கியா கலந்து இவன் கூட மகனா அது சரியா நல்ல காது சுலக மாதிரி ஐயாவுக்கு வீட்டுக்கு எத்தனை அறை வேணும் ம் என்ன என்ன சிரிக்கிறீங்க நார்மலாக நீங்கள் கேளுங்க பாப்பா எத்தனை வேணும் 2.5 குசுனியும் காணுங்க ம் டாய்லெட் இருக்குது இஞ்சி டாய்லெட் பைப்பு கூட முந்தின நாள் முறிஞ்சு போகுது எல்லாம் கச்சத்தோட கச்சாமல் இருக்குது அதை கலட்டி வச்சிருக்கேன் நீ அதை கொண்டு போய் ஒட்டி கொண்டு வந்து பொல்லாத கஷ்டத்துக்கு வந்து நாங்கள் அம்பிட்டோம் போலக்கா தண்ணி எடுக்கலாம் தண்ணி அங்கே மகள்கிற ஒருக்கா தண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க ஐயா வேலை முடிய மாட்டோம் சரியா அது பைப்பு இல்லை மற்றது வேலையாருக்கு நீங்கள் தான் சமைச்சு கொடுக்கணும் கல்யாணம் எங்காவது சொல்லுங்க சமைச்சு கொடுக்க சொல்லி நாங்கள் சமையலுக்குரிய காசு தருவோம் ஏன்னா வேலைக்கு வர படியில் வடிவாக சாப்பிட்டா தான் வடிவாக வேலை செய்வாங்க ஏன்னா இல்லை அத்திவாரம் வடிவாக வெட்டி இல்லை கட்டணும் நீங்கள் சாப்பாட்டை பிள்ளையாக கொடுத்தா ஒரு அடி வெட்டிடத்த அரை அடியை வெட்டி கட்டி விட்ருவாங்க அப்புறம் 10-15 ஏன்னா 30-40 வருஷம் இருக்க வேண்டிய வீடு 3-4 வருஷத்தில் விழுந்துரும் என்ன அதனால் கொஞ்சம் சாப்பாட்டை கவனிச்சு கொடுக்கணும் வேணும் ஏடா அம்பியா ஏன்னா அம்மா சம்மந்தம் இல்லை அம்மாவுக்கு மேய்க்கையும் கொழி விட்டுக்கிடாக்க என்ன இல்லை அதான் கறிக்கு தான் நாங்கள் காசு தருவோம் நீங்கள் அந்த காசுக்கு சந்தைக்கு போகிற கால் இல்லையா அப்போ அதுக்கும் ஒரு ஆளை பிடிச்சி விடுவோம் சந்தைக்கு போட்டு வந்து மீன் வாங்கி கொடுக்க சொல்லி ஏன்னா சின்ன மீன் வாங்கின்னு வந்து மீனும் கீழே மீன் சந்தைக்கு போகிறேன்டா இங்கே ஏதாவது ஒன்றாவது பெருசாக வாங்கலாம் அதுதான் சும்மா கொண்டு அடிச்சு ஆமாம் அந்த மெய்க்கத்தான் நீங்கள் கதைக்கிற மாதிரி தெரியல ஐயான்னு கொஞ்சம் கதைக்கிறாரு மீன் கதையெல்லாம் கேட்குறேன் இப்படி இருக்கக்கூடாது சரியா ஐயா கதைங்க கையில் வச்சுன்னு கதைக்கும் சரியா கையில் வச்சுன்னு கதைங்க கையில் பாக்கி கிட்ட வைக்கும் மைக்க சரி சரியா கதைங்க ம் கறி தான் பிரச்சனை சொன்னேன் எல்லாம் சின்ன சின்ன மீன் தான் இந்த கிராமத்துக்கு வருதுன்னு பெரிய மீன் கொண்டு வர இல்லை பெரிய மீன் வாக்கள் வாங்குறத பொறுத்து தான் மீன் கொண்டு வரும் பெரிய மீன்டா இங்கே 1000, 1500, 2000 ஜனம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடும் அங்கே சின்ன மீன்கள் வந்து 100, 150, 200 ரூபா என்று தந்து அதுவும் கிலோ கணக்கு தான் தந்தா அதைத்தான் வாங்கி வந்து ஏதோ இல்லாத இடத்துல இப்போ மீன் கதை ஒரு பக்கம் இருக்க இப்போ நான் அன்றைக்கு வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போனேன் என்ன இப்போ உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று இருந்தால் நல்ல மண்டு அப்போ இந்த வீடு கட்டி முடிகிறக்க உங்களுக்கு எவ்வளோ முடிவு நினைக்கிறீங்க நோமலா எனக்கு தெரியாது ஐயா உங்களுக்கு தெரியாது சும்மா நோமலா கெஸ் பண்ணுங்க இல்லை நான் சொல்ல மாட்டேன் இப்போது பொருளாதாரங்கள் எல்லாம் விலை எவ்வளோ 1.5 லட்சம் ரூபா என்னது காணுமா என்னது வீடு கட்டோ சீமை ஒரு பேக்கெட் சீமை ஐயா அப்போ எவ்வளோ முடியுமான்னு சொல்லுங்க அதை நான் இப்போ 1.5 லட்சம் ரூபா முடியும் வந்து இப்படி ஒரு வீடு ஒரு வீட்டை கட்டுறேன்டா ஒரு மேசனை கூப்பிட்டு அதான் கேட்கணும் அவைதான் இந்த பேச்சரி இப்போ மேசனை கூப்பிட வேணாம் 1 கிலோ இப்போ கீரி மீன் சூட மீன் எவ்வளோ போகுது கீரி மீன் விலை கூட என்ன விலைன்றது 1000க்கு மேலே போகுது அதுக்கு மேலே போகுது அதே மாதிரி இப்போ நோமலாக இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ முடியும் சாதாரணமாக தெரியும் நான் நோமலாக சொல்ல முடியாது ஐயா சரி ஒரு 3 லட்சம் எனக்கு எதுவுமோ 3 4 எனக்கு சொல்ல தெரியாது நான் விரும்புறது நீங்கள் ஒரு வீட்டை கட்டி தந்தா மன சந்தோஷமாக உங்களையே நான் இருக்கும் வரைக்கும் உங்களையே நினச்சி கொண்டு இருப்பேன் அப்போ நான் இந்த படம் ஒன்று அடித்தாலும் கொழி போட்டு பூசை செய்ய வேண்டியது சரியே நல்லது ஒரு நல்ல மனிதனை வீட்டுக்கு வச்சிருக்கிறது நல்லது என்னை வச்சுக்கொண்டா இந்த படத்தை வச்சுக்கோ நீங்கள் ஒரு வீட்டை கட்டி தந்தா மன சந்தோஷமாக உங்களையே நான் இருக்கும் வரைக்கும் உங்களையே நினச்சி கொண்டு இருப்பேன் அப்போ நான் இந்த படம் ஒன்று அடித்தாலும் கொழி போட்டு பூசை செய்ய வேண்டியது சரியே நல்லது ஒரு நல்ல மனிதனை வீட்டுக்கு வச்சிருக்கிறது நல்லது என்னை வச்சுக்கொண்டா இந்த படத்தை வச்சுக்கோ கூட வச்சிருந்தா சாப்பாடு காண்டியில் அப்புறம் வர்றது போயெல்லாம் போடணும் இல்லை அது எல்லாம் இஞ்சி அப்படி ஒன்று எல்லாம் கிணறுகள் கட்டுறதான் கிடக்கு அங்கே பன்னி பக்கத்தில் கிளட்டே முடுறாங்க இல்லையா இந்த ஃபோனில் பார்த்தேன் நான் 70 வயசு 80 வயசு எல்லாம் குளம் சரி சரியா
பாஸ்டர் வாரேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஓங்க ஐயா இருட்டுப்பட சஞ்சய்ண்ணா என்ன? ஓகே. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜோம் பண்ணுறதோ யா இல்லை வேத புத்தகம் கொண்டாங்க. ஓகே குயிக்காக வாங்க பாய் கூட தான். வேத புத்தகம் உண்டா பைபிள் ஒன்று கேட்டால் அப்போ வேறு எதுவும் கிடக்கு எனக்கு தெரியல. பாஸ்டர் வரீங்களா? நோ நாங்கள் தான் இவைக்கு அந்த இதை அந்த ஹெல்ப் வந்து செஞ்சு கொடுக்குறது. இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சு கொடுக்க போகிறாங்க வேலை வந்து. அதான் கல்யாணம் செய்து கொடுக்குற உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதம் கண்டிப்பாக. கத்தர் வீட்டை கட்டராகில் 127 கொஞ்சம் கிட்ட வாங்கக்கா. வேத வசனத்துக்கு நான் செவி கொடுப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரியாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட்ட வேளையிலே தரித்து அதில் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாலவேதின் குமாரன் பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார். அவைகளால் தன் அம்பர துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடியாமல் ஒளிமுக வாசல் சத்துருக்களோட பேசுவார்கள். ஆமே. ஜோம் பண்ணுமே. அம்மா வாங்க முன்னுக்கு வாங்க. ஐயா அம்மா அம்மா வாங்க. ஐயா வாங்க. ஐயா நாங்கள் ஒரு விஷயம் நன்றி கூறுவோம். ஆண்டவர் இந்த அருமையான குடும்பத்துக்கு அநேக நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒரு வீட்டை கட்ட வேண்டும்னு சொல்லி ஆகவே இந்த அருமையான வீடிலே கூட இந்த அருமையான பிள்ளைகள் இடத்திலே வீடு கட்டும்போதற்கு தேவன் இங்கே அற்புதமாக உதவி செய்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் ஒரு விஷயம் நன்றி கூறி இந்த வீட்டை கட்டும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதுக்கு தேவையான மனசு உதவிகள், பண தேவைகள், பொருள் தேவைகள், அங்கே செய்கின்ற ஒவ்வொரு நிறுவனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்து வருகிற ஆண்டவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷனால் ஆகாத காரியம் தேவனால் ஆகும் என்று சொன்னீங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படியப்பா இந்த அருமையான பிள்ளைகள் இந்த வீட்டை ஆண்டவரே இந்த வளவிலை கட்டும்படியாய் ஆண்டவரே அநேக நாட்களை எதிர்பார்த்த காரியத்தை நீங்கள் இந்த நாளில் செய்து முடிக்க போகிறவரை நன்றி செலுத்தும். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் ஒரு நாளும் ஒருபோதும் தடைப்படுவதில்லை. ஆகவே உம்முடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய இந்த வீட்டை கட்டி முடிக்க ஆண்டவரே இந்த நாட்களை வழி துறந்தவரை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வீட்டை கட்டும்படியாய் ஆண்டவரே சகல வழிகளை மாய்த்தப்படுத்தி தருவதாக ஆண்டவரே வேண்டிய பண தேவைகள், பொருள் தேவைகள், மனுஷ உதவிகளை சந்தித்து ஆண்டவரே உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது மனதினால் ஆகாத காரியம் மாலை ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படியப்பா இந்த வீட்டை கட்டி முடிக்க ஆண்டவரே உதவி செய்வீராக. எங்களால் ஒன்றும் இல்லையப்பா, நாங்கள் மனிதர்களாக இருக்கிறோம். ஆகவே உம்முடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தின் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படியப்பா இந்த வேலை செய்து முடிக்க எந்த தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள் வராதபடி இயற்கை தேவன் சாதமாக்குவீராக. வேலை செய்கிற உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி பாதுகாப்பீராக. தேவையான உதவிகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். சகல நன்மைகளும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. மனசு தடைகள், எரிச்ச நாவிகள், பொறாமை நாவிகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறேன். ஆண்டவரே நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே நீங்கள் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படுவதில்லை. ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்கும்படியாய் நெகேமியா ஆலயத்தை கட்டும்போது இந்த காரியம் கர்த்தரால் வந்து சொல்லி எல்லா மக்களும் ஆச்சரியப்பட்டது போல் ஆண்டவரே அப்பா நீர் இந்த வீட்டை கட்டி முடிக்கும்படியாய் சகல வழிகளை மாய்த்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் உம்முடைய அன்பான திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஆணிகள் பாய்ந்த கரம் ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். சரி, சந்தோஷம். அப்போ பாஸ்டர் ஒரு 2 வருஷம் சொல்லிட்டு போங்களேன், இவங்களோட குடும்ப பின்னணியை பற்றி, என்ன மாதிரி வாழ்ந்தாங்க ஊருக்குள்ளே, என்ன மாதிரியான கஷ்டங்கள் எதிர்கொண்டாங்க வீடு இல்லாமல் அப்படின்னு சொல்லி. என்னோட இவள் அநேக காலமாக 10 வருஷத்துக்கு மேலே இந்த குடும்பம் இருக்குது. ஓகே. ஐயாவுக்கும் 10 வருஷத்துக்கு மேலே கன்னிவெடியில் கால் அகப்பட்டு கொஞ்சம் அங்கே வினப்பட்டு மேலே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஐயா 90ஆம் ஆண்டு எத்தனையோ நிறுவனங்கள் உதவி செய்தான். ஆனால் இவங்களை திரும்பி பார்க்கிற தரம் இவங்க 3 பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை ஒரு தரம் இல்லை. ஆகவே 3ஆவது பொம்பளை பிள்ளை இப்போ கல்யாணம் செய்ய இருக்குது. ஆனால் வழியால் இப்போ வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கு நீங்கள் முன்வந்த வழியாக கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். முதல் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லலாம். கடவுள்லாம் உதவி செய்திருக்கிறாங்க. உங்களோட கண்களில், மனசுடைய கண்களில் இலக்கத்தை ஏற்படுத்தி
ஒரு தயவை ஏற்படுத்தி இந்த காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார். Yeah. இந்த காரியத்தை நீ செய்து முடிச்சா பெரிய ஒரு இல்லை ஆசீர்வாதம். கட்டாயம் செஞ்சு முடிப்போம். அது தொடங்குறது தெரியாம முடிகிறது தெரியாம செய்து போயிடும். முடிக்க சொந்த உறவுகள் தான் கண்டிப்பாக முழுக்க சேர்ச்சுக்கு தான் இருக்கிறாங்க. பிள்ளை முழுக்க சேர்ச்சுக்கு தான் முடியுங்கிறாங்க. ஓகே. இவாம் முடியும் தான் செய்கிறா இவாம். சந்தோஷம். சந்தோஷம். நல்லபடியாக செய்து கொடுத்தா பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அப்போ அக்காண்ட வேண்டுதலும் வந்து கேட்கப்பட்டிருக்கேன்னு சொல்லணும். இல்லாட்டி நாங்கள் அன்றைக்கு வந்திருக்க மாட்டோம். அந்த டைமில் எங்கேயோ போயிருந்தோம், நாங்கள் எங்கேயோ வந்து எங்கேயோ சந்திச்சு இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமாக கொண்டு வந்திருக்கோம். சரி, நாங்கள் இங்கே இருக்கிற விதான மாதிரி ஒன்றும் திரும்பி பார்க்க மாட்டோம். எப்படி தான் கஷ்டப்பட்டு செத்தாலும் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அவர் இருந்தால் இருக்கட்டும் பிரச்சனை மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் முன் உதவி செய்து உண்மையில சரி ஆச்சரியம். நேற்று தினத்தில் கேள்விப்படைக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று கூட்டம் அவங்களை இப்படி அளவெடுக்கணும்னு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. என்ன அதுதான் நாங்கள் குறை சொல்ல போனால் நிறைய பேரில் குறை சொல்லலாம். ஆனால் நாங்கள் குறை சொல்லாமல் இருக்கிற நிறைவுகளை பார்த்து கொண்டு போனோமா இருந்தால் இன்னும் நாங்கள் நல்லா வெற்றிகரமாக பயணிக்கலாம். அப்போ நாங்கள் அந்த முதற்கல்ல வேறு பாச வைக்கணும் அப்படியே. ஓ நீங்கள் வைங்க. அப்போ ஜீவன் நீங்கள் சஞ்சய் நான் கதைக்கணுமெண்டா கதைக்கலாம். இல்லை கதைக்கலாம், இல்லை வச்சுட்டு காய்க்கலாம். ரெண்டு வைக்க முன்னே காய்ப்பீங்களா? இதை வச்சுட்டு காய்ங்க, பிரச்சனை இல்லை. அது இஷ்யூ, நோ இஷ்யூ. நான் எடுத்து கொடுக்கட்டா? ஓகே. கூட பெருங்கல் எடுத்து வந்தீங்களா? இல்லை பெரிய அப்படியே. ரைட், ஓகே. ரைட், ஓகே. நீங்கள் நம்ம சேர்ந்து பிடிச்சி விட்டீங்கன்னா சேர்ந்து தாங்க. அது பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. சரி. ஓ ஓ அம்மா சைட்டை போட்டு வேணா. ஓகே ரைட். வேறு அம்மாவும் கொண்டு வைங்கள எடுத்து தாங்க. இல்லை அம்மா அம்மாக்கு எடுத்தாங்கோ, மருமகன் எடுத்தாங்கோ. கொஞ்சம் சேர்ந்து தாங்கடாங்க. ஐயா நீங்களும் சேர்ந்து தாங்க. ஸ்தோத்திரம். ரைட் தாங்க, சின்ன கிளில் தாங்க. இல்லை சின்ன கல்யாணம் இருக்குல்ல. வேற எடுத்து தர விரும்பினா எடுத்தாங்க. தங்கச்சி உள்ள கல்யாணம். இட்ஸ் ஓகே. கதைப்பேன். சரிதானே? ரைட். சரி, சந்தோஷம் பாஸ். அப்போ பாஸை விளக்க போகிறீங்களா? பக்கத்து கூட பிரச்சனை இல்லை. அப்படியா? ஓகே. அப்போ இந்த மைக் ஒரு கதாங்க சஞ்சய் நாட்டை கொடுக்குமா? ஓகே, தேங்க்யூ. நான் சஞ்சய்ண்ணா லேட் குத்திக்கிறேன். ரைட். நல்லது. இந்த மாலை வேளையிலே நாங்கள் 150வது இல்லத்திற்கான அடிக்கல்லை இந்த நாளிலே ஜீவ அன்பின் கரங்கத்தினூடாக நாங்கள் நாட்டியிருக்கிறோம். அதாவது மானிப்பாய் கட்டுடை பகுதியிலே இதற்கான நிதி அனுசரணையை எங்களுக்காக எங்களுடைய அண்ணன் கிருஷ்ணா அண்ணன் வழங்கியிருக்கிறார். உண்மையிலே மிகவும் சந்தோஷம். அவருடைய 3வது இல்லத்திற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கிறோம். எங்களுடைய ஜீவ அன்பின் கரங்கத்தின் மூலமாக 123 வீடுகள் அங்கே பூர்ணமாக வேலை முடிக்கப்பட்டு அங்கே கையளிக்கப்பட்டிருக்கிறது. மிகுதி வேலைகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மட்டக்களப்பு, வவுனியா, திருவண்ணாமலை இது போன்ற பகுதிகளிலே எங்களுடைய வீட்டு திட்டங்கள் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது 150வது இல்லத்திற்கான அடிக்கல் யாழ்ப்பாண பகுதியிலே அங்கே கட்டுடை பகுதியிலே நாங்கள் நாட்டியிருக்கிறோம். உண்மையிலே மிகவும் சந்தோஷமான விஷயம்.
எங்களுக்கு கிருஷ்ணா அண்ணாவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவருடைய 3வது இல்லம் தம்பி எங்களோட கூட அவர் கை கோர்த்து இப்போ 3வது இல்லத்துக்கான நிதி அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கிறார். நன்றி உங்களுக்கு. கண்டிப்பாக நானும் வந்து ஜீவவுட்டுக்கு வந்து ஜீவவுட்டு அன்பின் கரங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். உண்மையிலே வந்து இந்த காலம் யார் எடுத்துக்கொண்டாலுமே சஞ்சய்னா வந்து என்ன சொல்கிறது, சுட்டும் ஏமாத்தும் என்ன பொய்யும் பிரட்டும் களவும் தான். ஆனால் ஜீவவுட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலி ஜீவன் அண்ணா எப்போ எடுத்து காய்ச்சாலுமே என்ன செய்யணும் சவரம்னு தான் கேட்பார். இது செய்யணும்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை, செஞ்சு விடுறோம்னு சொல்லுவார். அப்போ என்ன மாதிரி அதுக்கு எவ்வளோ முடியுமெண்டா அது நீங்கள் பார்த்து கொடுத்து விடுங்கோண்டுவார். ஒரு நாள் வந்துட்டு அந்த எக்ஸாக்டான அமௌண்ட் வந்து சொல்ல மாட்டார். இப்போ வேறு யாக்கலன்னு சொன்னால் சொல்லுவாங்க வந்து கணக்கு பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு சின்ன ப்ராஃபிட் ஆட் பண்ணி வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இப்போ நாங்களும் செய்ய போகிற வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வீட்டுக்கார் வந்துட்டு சொல்லுவாங்க இப்படி தட்டு வைக்கணும், அப்படி தட்டு வைக்கணும், இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கணும், அதை வந்து சிறுசாக்கணும்னு சொல்லும்போது வந்து நாங்களும் வந்து எந்த விதமான மெனக்கசப்பும் இல்லாமல் ஏண்டா வாழ போகிறது வந்து இப்போ என்ன தான் நாங்கள் வந்து கட்டி கொடுத்தாலும் வாழ போகிறது வந்து அவங்கன்றால அவங்களோட மனப்பூர்வமான ஒரு நிறைவு இருக்கணும் அப்படின்றக்காண்டி அவங்க கேட்குறதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. மேபி ஒரு 20,000 50,000 அதில் கூட முடிஞ்சாலும் பரவாயில்லை, நிரந்தரமாக அவங்க வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி நாங்களும் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த வகையில் உண்மையிலே இப்போ எவ்வளோ காலம் இந்த வயசுக்கு நான் பார்த்ததில் ஜீவவுட் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பீடாகவும் அண்ட் வந்துட்டு வினைத்திறனாகவும் வந்துட்டு வேலைகளை செய்கிறாங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக கூட வந்துட்டு கதை கேட்க சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் அவருக்குமே அவற்றை வாழ்க்கையில் அனுபவங்கள் இருக்கும். சில இடங்களில் வந்துட்டு நாளத்தி ஆரம்பிச்சோட அப்புறம் ஆக்களை காண கிடைக்காது, அந்த மாதிரியான ஒரு நிறுவனங்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் வந்து நாளத்தி வாரம் வைக்கிறது தெரியாது, வீடு எப்படி எழும்புறேன்னு தெரியாது, ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வீடு நாங்கள் கையளிச்சிடுவோம். அதுக்கு நான் முற்றுமுழுதாக வந்து நம்புறது ஜீவவுட்டு அன்பின் கரங்கள் அண்ட் வந்து ஜீவன் அண்ணாவை தான். அவர் உண்மையிலே வந்து பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு ஒர்க்கெல்லாம் வந்து செஞ்சு தருவார். ஸ்பெஷலி நாங்கள் கொடுத்த 3 வீடுமே வந்து இடம் சரியான பிரச்சனையான இடத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது. இருந்தாலும் அவங்க வந்து அதை சிரமத்தை வந்து பெருசாக கருத்தில் கொள்ள அது வந்து செஞ்சு தராங்க. அண்ட் வந்து லாப நோக்கு இல்லாமல் வந்து செயற்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காலம் எல்லாம் வந்து இவ்வளோ ஒரு கொஸ்ட்டுக்கு வந்து வீடு செய்கிறன்ற வந்து சரியான கஷ்டம். இப்போ சேவை நோக்கத்தோடு மட்டும் மக்களை நேசித்து செய்கிறவங்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அந்த வகையில் இப்போ நாங்கள் வந்துட்டு ஜீவன் அண்ணா பற்றி கதைக்க ஜீவவுட்டை பற்றி கதைக்க நிறைய பேர் வந்துட்டு என்னட்டையே பர்சனலாக தங்கட வீடுகள் செய்கிறதுக்கு வந்துட்டு ஜீவவுட்டு இந்த நம்பரை கேட்குறாங்க. கேட்டு அப்படி இயலாத சில வேலைகளை விட வேண்டி தான் பெறும். என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ எங்களோட ப்ரொஜெக்ட் சம்மந்தமாக இது வந்து இப்போ நார்மலாக இப்போ ஒரு வசதியான ஆட்கள் வந்துட்டு எல்லாரை கொண்டும் வேலை செய்விக்க இயலும். ஆனால் நாங்கள் வந்து செய்யக்கூடிய இந்த உதவி திட்டங்கள் வந்துட்டு ஏழை மக்களுக்கு வந்து நாங்கள் செய்கிறது. அப்போ அப்படியான சில விஷயங்களுக்கு நாங்கள் ஜீவவுட்டை வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளலாமேன்னு சொன்னால் அப்போ அவங்களோட என்ன சொல்கிறது தொழிலாளிகளும் வந்துட்டு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளே இருக்கிறதால வந்து இப்போ கண்ட ஆக்களும் எல்லாரும் வந்து கேட்டால் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்க அவங்க தயாராக இருக்கிறாங்க. அப்படி செஞ்சு கொடுக்க போகும்போது இங்கால இருக்கிற இந்த வேலைகள் கொஞ்சம் பெண்டிங்காக பார்க்கும். என்ன இருந்தாலும் வந்து ஜீவனன்னா கதைக்கும் போது சொல்லுவார், இல்லை கிருஷ்ணா யாரும் கேட்டாலும் சொல்லுங்க அப்படின்னா செய்வேன், பிரச்சனை இல்லைண்டு. ஸ்பெஷலி வந்து ஜீவன் அண்ணாவுக்கு வந்து உண்மையிலே பெரிய நன்றி. அதே மாதிரி சஞ்சீவன் அண்ணாவும் எங்கே நான் செய்தான், வடக்கில் நான் செய்தான், கிழக்கில் நான் செய்தான், அத்திவாரக்கல் நாட்டணும் அப்படின்னு சொன்னால் அன்றைய தினம் வந்து நிற்பார். உண்மையிலே வந்து எல்லாருக்கும் நன்றி. அதுவும் 180வது வீட்டு திட்டம் வந்துட்டு எங்கள் மூலமாக வந்திருக்கு ஆரம்பிக்கப்படுது அப்படின்ற வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். எங்களுடைய ஜீவவுட்டு அன்பின் கரங்கள் ஏதாவது 10வது ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறோம். 10 ஆண்டுகள் நிறைவு. அதான் மிகவும் சந்தோஷம். ஆனால் இந்த 9 வருஷம் இருந்த ஸ்பீடை விட இனி போகிற கொஞ்சம் அதிகமாக நான் நம்புகிறேன். எங்களோட கிருஷ்ணா கை கோத்திருக்கிறது அது மிகப்பெரிய மிக ஆசீர்வாதம் தான். கண்டிப்பாக நான் பெருமை காண்டி இல்லை, ஆனால் இனி கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். இன்னும் 10 இல்லை, 100 இல்லை, 150 இல்லை, இன்னும் 1000 1500 வீடுகள் வந்து ஜீவவுட்டு மூலமாக கட்டுப்படும். அதுக்கு நாங்களும் பின்னால் நின்று வந்துட்டு நிதி பங்களிப்பு செய்வோம். இதுலேயும் வந்து இப்போ நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு போட்டு வந்துட்டு இது எங்கட பணத்தில் செய்கிறது இல்லை. இதுக்கும் வந்துட்டு எங்களுக்கு நிதி அனுசரணை வந்து வழங்கியிருக்காங்க. வந்து துசியாக்கா வந்து அவங்களோட அம்மாண்ட 24வது ஆண்டு நினைவு, அப்புறம் வந்து அவங்களோட அப்பாவினுடைய 8வது ஆண்டு நினைவை முன்னிட்டு தந்திருக்காங்க. அம்மாவோட பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புஷ்பராணி சிவபிரகாசம் அண்ட் வந்துட்டு ஐயாவோட பேர், அதாவது அப்பாவோட பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொண்ணு சிவபிரகாசம்னு சொல்லி அவங்களோட நினைவை முன்னிட்டு வந்துட்டு செஞ்சுருக்காங்க. இணுவில் வீட்டுக்கு ஸ்பான்சர் பண்ண அதே அக்கா தான் இதுவும் வந்து செய்கிறாங்க. உண்மையிலே வந்து ஒரு தனி ஒரு ஆளாக ஒரு பெண்ணாக இருந்து வந்துட்டு தான் உழைச்சதில் வந்துட்டு சேமித்து
ஆரண்டே தெரியாத 2 ஏழை குடும்பங்களுக்கு வந்துட்டு வீடு கட்டி கொடுக்க முன்வாரன்ற வந்து நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காசை வச்சுருக்காங்க, அதை எப்படி செலவழிக்கிறேன்டே தெரியாமல் கூத்துகள்லையும் என்ன சொல்கிறோம் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இதுகள் வந்து சாதாரணமாக ஒரு கோயில் திருவிழா எடுத்துக்கொண்டா ஒரு வெடிக்கே வந்துட்டு எத்தனையோ லட்சம் கோடியை வந்துட்டு செலவழிக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு நிமிஷத்துலேயே வந்துட்டு கொளுந்தி அப்படியே வந்துட்டு புகையாக போயிடுமே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ பேர் தண்ணி இல்லாமல், டாய்லெட் இல்லாமல், வீடு இல்லாமல் இவ்வளோ அல்லல்படுறாங்க. அவங்க எல்லாம் ஒரு கொஞ்சம் கண் எடுத்து இஞ்சால பார்த்தாங்களா இருந்தால் இங்கே எவ்வளோ பேர் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றத நாங்கள் இன்னும் வெளிப்படுத்தி இன்னும் நிறைய பேரை உள்வாங்கி இன்னும் நிறைய ஏழை மக்கள் வந்துட்டு வீடு இல்லாமல் இனி வர்ற காலம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாரி காலம் வருது. மாரி காலம் வந்துட்டு வீடு இல்லாட்டி சரியான சிரமத்தை வந்துட்டு எதிர்கொள்ளுவாங்க. இப்போ உதாரணமாக இந்த வீட்டை எடுத்துக்கொண்டா கூட வந்துட்டு என்னதான் வந்து அதை பார்க்க அறிக்கையாக இருந்தாலுமே கூட வந்து மாறி மலைன்னு சொல்லி வந்தால் ஒரு இடி முழக்கம் கொண்டு வந்தால் தகரத்தை பார்க்க வந்துட்டு பயமாக இருக்கும். இனி ஒழுகினா வந்துட்டு ஒரு இடமா இருக்கலாம். அது அந்த வகையெல்லாம் நாங்கள் இந்த முடிவெடுத்து இமீடியட்டாக வந்து இவங்களுக்கு இதை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அக்கா ஒரு நிமிஷம் வாங்களேன் ப்ளீஸ். நீங்கள் தான் வந்து இந்த இடத்துல கதைக்க வேண்டிய ஆளக்கா. உண்மையிலே வந்து முதலாவதாக வந்து என் மனசக்க வந்தது ஐயா, பிறகு வந்து அம்மா, அதுக்கு அடுத்ததாக நீங்கள். உண்மையிலே வந்து நான் உங்களை ஒரு அக்காவாக பார்த்ததுக்கு அப்பால் எந்த ஒரு சகோதரமாக பார்த்து தான் இன்றைக்கு வந்து இதை நாங்கள் செய்ய வந்தாங்க. ஸோ இந்த தருணம் நீங்கள் என்ன மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறீங்க? எதிர்பார்க்காத ஒன்று கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது இந்த உதவியை செய்யும்படிக்கு வந்த உங்களுக்கும் அதுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி சொல்கிறீங்களா? என்ன உண்மையிலே வந்து என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் நன்றி என்ற ஒரு வார்த்தையில் சொல்லினா அது வந்துட்டு ஈடாகாது. ஏன்டா இவ்வளோ காலமும் சாதாரணமாக நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க அக்கா. ஒரு வீட்டை இல்லாட்டி இந்த ஒரு டாய்லெட் ஒன்று நீங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு வரைக்கும் அது கிடைச்சிருக்குதா உங்களுக்கு? எதுவுமே எதிர்பார்த்து எதுவுமே கிடைக்கல. அண்டையை கூட நீங்கள் ஒரு வேண்டாம் பருப்பாக தானே கதைச்ச. நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் கூட செஞ்சு தருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்ததா இல்லையா? கண்டிப்பாக இருந்தது. ஏன்டா இப்போ எவ்வளோ பேர் வந்து வீடியோ செஞ்சுருக்காங்க, கொண்டிருக்காங்க, உங்களை என்ன சொல்கிறது அப்படியே வெளியில் வந்து காட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க மூலமாக எந்த விதமான ஒரு உதவியும் அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் போய் வந்தபடினால தான் சத்தமாக கதைங்க. அதுதானே நீங்கள் ஊழியம் செய்கிற நீங்கள் வடிவாக கதைக்கணும். யாருக்கும் வந்துட்டு பயப்படக்கூடாது, வந்து யோசிக்கக்கூடாது, வடிவாக கதைக்கணும். என்ன நீங்கள் தான் இந்த இடத்துல கதைச்சாகணும் அக்கா. நீங்கள் சொல்ல போகிற நன்றி தான் வந்து நாளைக்கு இன்னும் நிறைய பேருக்கான உதவிகளை கொண்டு வருமேண்ணா. இப்போ நீங்கள் தான் கதைக்கணும். இப்போ இந்த வீடு உங்களோட ஃப்யூச்சருக்கு என்ன வகையில் உதவ போன்றது நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் நான் எல்லாம் உறுதி பார்த்து செக் பண்ண பிறகு தான் நான் வீடு கொடுக்க டிசைட் பண்ணாங்க. அப்போ இந்த வீடு உங்களுக்கு என்ன வகையில் சப்போர்ட் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்க அக்கா? இந்த வீடு வந்து அம்மா அப்பா இருக்கிறதுக்கு மற்ற என்னுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அமையுது. நான் உங்கள்கிட்ட இது இன்னும் எதிர்பார்க்குறேன். நீங்கள் நிறைய கதைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் நல்லா கதைக்கக்கூடியவங்க, ஒரு ஊழியம் செய்கிறாள்னு சொன்னால் சாதாரணமாக வடிவாக நல்லா கதைக்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ வடிவாக கதைக்கணும். அன்றைக்கு நீங்கள் அந்த மரத்தோட நின்று அழும்போது எவ்வளோ மனவேதனைப்பட்டு தான் நாங்கள் திரும்பி போனாங்க. அப்போ திரும்பி போகும்போது கூட வந்துட்டு என்னதான் நான் கேட்டாலும் அக்கா செய்வான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தாலும் சின்ன ஒரு ஐயம் இருந்தது. என்ன சில வேளை உங்களுக்கு மறுத்தா நான் சொன்ன வார்த்தை வந்துட்டு பொய்யாகிருமுண்டு. ஆனாலுமே வந்து நான் கேட்ட உடனே ஓமண்டிட்டாங்க. இது சின்ன விஷயம் இல்லைக்கா. கிட்டத்தட்ட 15-20 லட்சம் ரூபா கிட்ட இந்த வீட்டுக்கு வந்துட்டு முடியும். யாரும் செய்வாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதை செய்ய முன்வர மாட்டாங்க. அந்த மனசு இல்லை எல்லாருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இருதயமுள்ள அந்த அக்காவுக்கு நான் முதல் நன்றி செலுத்துகிறேன். குளுக்கோஸ் இருக்குதா? அதுதானே என்ன கொஞ்சம் வயது தான் போகணும் போல என்ன? அதுதானே அன்றைக்கு அலையக்குள்ளே சத்தம் ஆளுதவா என்ன? நானும் சந்தோஷப்படைக்கலானே வந்து சந்தோஷமாக கதைக்கணும் சத்தமாக என்ன? சரி, அப்போ அக்காட அத்தானை கேட்டுப்பாப்போம். அத்தானை எப்படி ஃபீல் பண்ணுறாரு? அத்தான் பாங்க. அத்தான் அன்றைக்கு இல்லை நினைக்கிறேன். அத்தான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கிறார். அவர் வந்து சிறந்த ஒரு உரையாற்றுவார்னு நம்புகிறேன். நான் பார்ப்போம்மா. இவங்கள்ட்ட விட்டான் இருந்தவங்க நான் குடியில் கல்யாணம் கட்டியிருந்து நான் அப்போக்கே கொட்டிட்டு விட்டுலாம் இருந்தவைய ஒரு இடம் பேர் இங்கே வந்து 4-5 இடத்துல இருக்கிறோம். கடைசியாக இந்த காணி கிடைச்சபடியாக இந்த காணியில் இருக்கிறோம். பாவம் கனகாலமாக ஜெயிச்சு வீடு கட்டணும்னு சொல்லி கண்ணியோட எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டு திட்டம் வந்திருக்கு. நீங்கள் இதை செய்து கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன். செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்றீங்களோ? பாப்பா நான் முடிவெடுத்து சொல்கிறேன் என்ன மாதிரி உங்களை செய்யலாமோ இல்லையாண்டா. எங்களோட ஹீரோ இவர் தான் ஐயா. இவர் தான் உண்மையிலே கதைக்கு அடிக்கல. ஐயா கதைச்சி விடுங்கோ. இவரெல்லாம் பக்கி போகிற அளவுக்கு பார்ப்போம். இங்கே என்னத்தை கேட்குறதோ பஜ்ஜை கல்லெல்லாம் எடுத்துட்டு போ கண்ண நெறிஞ்சில்லாதா? ஐயா சொல்லுங்க அம்மா.
சந்தோஷமா மகளுக்கு வீடு கிடைச்சது? எனக்கு சந்தோஷம் மட்டுமில்லை, இருமலும் வந்திருக்கு என்ன? கடவுள் உங்களை தான் ஒரு ஒரு சிவனை அனுப்பியிருக்கிறார் எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி. அந்த முறையில் நீங்கள் எப்படியோ இந்த மறைவான இடத்துல வாழ்கிற எனக்கு என்னை கண்டுபிடிச்சு எனக்கு இந்த உதவியை செய்யறதுக்கு நான் கடவுளுக்கும் உங்களுக்கும் பெரிய நன்றி சொல்லுவோம். என்னடா உண்மையிலே இந்த உதவி செய்கிற வெளிநாட்டிலிருந்து உதவி செய்கிற ஆக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும், அவர்கள் 3000 ஆண்டுகள் நல்ல வாழ வேணும் என்று கடவுளை பார்த்தோம் என்று அதுக்கு சந்தோஷம். உண்மையிலேயே வந்து ஐயா நல்ல ஒரு மனசு படைச்சால் இந்த காலம் தெரியும் தானே, எவ்வளோதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் 40-50 வயசுக்குள்ளே வந்துட்டு மடங்கி போகிறாங்க. இன்றைக்கு ஐயா இந்த வறுமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், வந்து ஒரு நேரம் சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாத நிலைமை, அரசாங்கம் கொடுக்குற அந்த ஒரு பென்ஷன் தொகையை மட்டும்தான் உபயோகித்து வந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலுமே இன்றைக்கு 83 வயசில் ஒரு காலில் இனி ஹார்ட்டில் வந்து பிரச்சனை, கொலஸ்ட்ரால், பிபி அப்படின்ற எல்லாத்தோடையும் வந்துட்டு இன்றைக்கும் வந்து தைரியமாக எழும்பி நடக்கிறார், சந்தோஷமாக சிரிக்கிறார். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வந்துட்டு கடவுள் கொடுத்துருக்கிறார் உண்மையிலே. அப்போ இன்றைக்கு வந்து இந்த தந்தையால் நினைச்சாலும் தன் மகளுக்கு ஒரு திருமணம் வந்து செஞ்சு கொடுக்க முடியாத நிலைமை. இந்த ஒரு நிலைமை வந்து எந்த ஒரு தந்தைக்குமே வந்து வரக்கூடாது. என்னன்னு சொன்னால் அதை விட பெரிய ஒரு வேதனை அவங்க வந்து கடைசி காலத்தில் வந்துட்டு அனுபவிக்க கூடாது. ஏன்னா அதை விட ஒரு பெரிய வேதனை இல்லை. ஏன்னா மகள் வந்து முன்னால் வந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கும்போது என்ன இருந்தாலும் மகள் வந்து கவலைப்பட மாட்டா, அவங்களுக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு கல்யாணம் இல்லையேண்டு. ஆனால் அதை ஒரு பெற்றாராக வந்துட்டு அவங்க உணர்ந்து கொள்ளுவாங்க. அப்போ அதை உணர்ந்து கொண்டு என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வருத்தம் இன்னும் கூடுமே தவிர வந்து குறையாது. அப்போ இதுகளையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாம் வந்து இப்போ இந்த அம்மா அப்பாவை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் இந்த முடிவெடுத்திருக்கிறோம். அப்போ இந்த காணிக்குள்ளே வந்து அப்போ அக்காவுக்கு ஒரு சொந்த வீடு வந்த பாசர், இனி நாங்கள் அந்த ஒரு வீட்டையும் காணியையும் வச்சு நாங்கள் ஒரு திருமணம் கூட வந்து பேசலாம். ஏன்னா இப்போ பிள்ளைக்கு வந்துட்டு சொந்த வீடும் காணியும் இருக்குதுண்டு, அங்கால சின்ன சின்ன உதவிகள் நாங்களும் வேணுமெண்டா செஞ்சு தருவோம். அக்காக்கான ஒரு வாழ்க்கையை ஐயா அம்மா வந்துட்டு இப்போ எல்லோரும் போகிறது தான், அதுக்காண்டி போகிறேன்னு சொன்னால் அப்புறம் என்னைய போகிறேன்னு சொல்கிற நிற்கக்கூடாது. ஐயா வேண்ட நிறைவு காலத்துக்கு முன்னாடி நாங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அப்போ நீங்கள் அந்த 50,000 எடுத்து செலவழிக்கிறேன்னா செலவழித்து சாப்பிடுங்க ஐயா, பிரச்சனை இல்லை. நாங்கள் உங்களோட வீட்டுக்கான வேலை பார்ப்போம். அண்ட் வந்து சமையல் பொறுப்பு நீங்கள் கல்யாண இயக்கம் மூலமாக வர்றாங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் இப்போ அந்த 50,000 இருக்குது தானே, நாங்கள் மேலதிகமாக உங்களுக்கு காசு தருவோம், வர்றவங்களுக்கு வடிவாக சாப்பாட்டை கொடுக்கணும். அண்ட் வந்து ஐயா நீங்கள் இருக்கா தண்ணியும் இருக்கா சப்ளை பண்ணணுமா உங்களோட வேலைக்கு, சரி தானே? பைப் மூலமாக தண்ணி எடுத்து கொடுக்கணும், சரி தானே? அதை விட நீங்கள் ஒன்றும் மேலதிகமாக செய்கிறதுக்கு இல்லை. அண்ட் வந்து பாஸ்டர் உங்களுக்குமே நன்றி இந்த டைமில் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கு. அகைன் ஜீவன் சஞ்சய் அண்ணாக்கு நன்றி. அண்ட் வந்து ஜீவன் அண்ணா எல்லாருக்குமே நன்றி. அப்போ என்ன மாதிரி நாங்கள் வெளுக்கிடட்டா சோடா ஒடிச்சிட்டு போவோமா, வாங்கி வச்சுக்கிறீங்களா? சரி ஓகே. இதுக்கு ஒரு லைட் உண்டு, இதுக்கு அடிக்கலாம். இதோ இந்த லைட்டோ நீங்கள் எங்கே வீடு இல்லை நீங்கள் பாருங்க சஞ்சய்னா, நீங்கள் பார்த்து அப்படியே அப்பா இல்லையோ, அப்பா இறந்து செத்த வீட்டுக்கு நாங்கள்லாம் இந்த சவப்பட்டி வேண்ட காசு கொடுத்துட்டோம். சரி, அப்படியான அவங்களுக்கும் வீடு தேவைப்படுதோ? திட்டம் வீடு தாங்க கேட்குறேன், டாய்லெட்லாம் இருக்குது. ஜிஎஸ் மூலம் கணக்கு தான் கொடுத்து பார்த்தோம், சரி. ஆமாம் ஆமாம், அதனால் இந்த பார்க்குறேன்னா டே பார்த்துட்டு போங்க. சஞ்சய் நான் சொல்கிற குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அப்பா இல்லை அம்மா இருக்கிறா. அண்ட் வந்து எத்தனை பிள்ளைகள்? ஒரு 3 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளை கல்யாணம் கட்டிட்டு பொடியன் உண்டு இல்லாமல் எல்லாமே சொல்லி அங்கவீனம் பிறப்புலேருந்து அப்படியா? ஓகே, அந்த மாதிரி வந்து சொல்கிறார். அப்போ அவங்களையோக்கா நாங்கள் நேரில் போய் சந்தித்து வீடியோ ஒன்று செஞ்சு போடுவோம். போட்ட பிறகு நாங்கள் டிசைட் பண்ணுவோம் சஞ்சய் நான் அவங்களுக்கு வந்து வீடு செய்வோமா இல்லாட்டி வேறு எதுவும் செய்வோமா. வீடு வேணால் வீடு செய்வோம், தெரியும் தான், வீடு வந்து சின்ன விஷயம் இல்லை. செய்வோம், பிரச்சனை இல்லை. நாங்கள் பைய நகரத்தானே வேணும், எங்கள்கிட்ட அடுத்த கட்டங்களை நகரத்து தானே வேணும். வாங்க சொல்ல அடிப்போம். இருங்க எங்க ஐயா, அதுதானே ஐயா அதெல்லாம்
ஐயா இதில் வாங்க கேட்பேன் பெம்பில் கேட்பேன் வாங்க. அப்போ அந்த காசு இன்னும் மடிக்கலையா அப்போ பின்ன இன்னும் மடிக்கலையா என்ன ஒரு சவுண்டுகள் வருதுல்லே இஞ்சாலையும் செல் அடித்தவங்களே சந்தோஷத்தில் சந்தோஷத்தில் காதடைக்க முடியல வாய் அடைச்சி போட்டு உங்களுக்கு நித்திரியா கொள்ளாம கிடந்தவா அது கண்ணை தூங்குதான் சரி நீங்கள் வருவீங்கள்ட்டு கண்டு கண்ணை தூங்கி ஆனால் கண்ணை தூங்கினாலும் இப்படியே வீடு கிடைக்க கண்ணை அப்படியே ஊசி ஊற்றி நேரத்தில் இருக்கணுமே முழிச்ச மாதிரி வேற வேணும் என்ன செய்யறது அந்த பிள்ளை பாட்டு எல்லாம் மாட்டுக்கு போயிட்டேன் அது நோமல் தானே ஐயா மனுஷனுக்கு வருத்தங்கள் வர்றது போகிறது பள்ளிக்கூடம் படிக்கிறது பிள்ளைகள் விளையாட கண்ணில் ஏதோ போத்தில் என்ன பட்டு கண் கீறப்பட்டு இப்போ கனகாலமாக கொண்டு தெரிஞ்சு அகனி குடியன் இப்போ 5-6 நாள் தான் ஆப்ரேஷன் செய்து வேறு என்னமோ இந்த கண் வச்சுட்டு இப்போ அவாவுக்கு நான் சரியாக நோம்பு அதான் சஞ்சய் குடிச்சிட்டிங்களா இல்லையா நான் இப்போ எனக்கு தேர்தல் அப்போ என்ன மாதிரி எப்போ இதுகள் வேலை நூல் அடிப்பாங்க ஸ்டார்ட் பண்ணோம் கச்சா வேலை முடியலை கச்சா வேலை வந்து கோபிசத்தோடு அன்றைக்கு ஏதோ சின்ன வேலை பிறகு செஞ்சவங்களாம் செஞ்சுட்டு இப்போ அந்த ஏதோ கல் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே தண்ணி அடிக்கிற மண்டு விட்டுருக்கான் அப்போ இப்போ எங்கே நிற்கிறாங்களா ஆக்கள் பண்ணிடலாம் இப்போ ஆளுக்கு அடிச்சுக்க கிடையாது சோர்த்துக்கா ஆளை நமக்கு நினச்சி விடுவோம் ஆத்து போனப்பா போடுவேன் தாவ போனாக்கா நான் நினைச்ச ஐயா உண்மையா தம்பி எதிர்பார்க்கல இப்படி ஒன்று நீங்கள் செஞ்சு தருவியா அது இதெல்லாம் ஆற வாரிச்செல்லாம் கண்டவாட்டு கதைப்பியலான்னு பார்த்தா எல்லாம் நான் வந்த பிறகு சாப்பிடாக்கள் மாதிரி இல்லை நிற்கிறீர்கள் இப்போ போயக்குள்ளே ஆம்புலன்ஸ் பிடிச்சி முழு பேரை ஏற்றிக்கொண்டு வரும் போலக்கா சரி ராத்திரியை இருந்தே எனக்கு மனம் சரியில்லையா என்னென்றா பிள்ளைக்கு வருத்தம் கடமையாண்டு கொண்டு போனது அது அங்கே இப்போ தான் கொஞ்சம் சுகமாக இருக்காங்க என்ன செய்யறது எதை நினைக்கிறேன் என்ன நினைக்கிறதா பிள்ளைகள வருத்தத்தை நினைக்கிறதா எந்த வருத்தத்தையும் நான் யாருக்குன்னு சொல்கிறது என்ன செய்யறது ஏன் கிடக்கேண்ணா எங்கடாப்பா போட்டு நீங்கள் அடிக்கிறீங்களா நீங்கள் முக்கியமாக வந்து நன்றி சொல்ல வேண்டிய ஆள் வந்து அங்கே சுவிஸில் இருக்கிற அக்கா வர்றாங்க அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க உங்களோட வீட்டுக்கான காசை முழுமையாக தாராங்க வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் நார்மலாக நன்றி என்று சொன்ன நீங்கள் எனக்கே கேட்கல சொல்லுங்க மாடிவா இந்த உதவி செய்தார் அக்காவுக்கு அக்காவோ அம்மாவோ எனக்கு தெரியாது இல்லை எனக்கு தெரியும் அவள் அக்கா தானேண்டா உங்களுக்கு மகள் மாதிரி இருப்பா ஓ சரி எங்களுடைய கஷ்டத்தை பார்த்து என்ன அவாவுக்கு தெரியாது அவள் எனக்கு தெரியாது ஆனால் எங்களுடைய கஷ்டத்தை உங்கள் மூலமாக தெரிஞ்சு கொண்டு எனக்கு இப்படி ஒரு உதவி செய்யறதுக்கு நான் அவாவை கடவுளுக்கு சமமாக மதிக்கிறோம் அவ ஒரு நோய் துன்பம் நொடி இல்லாமலுக்கு நல்லா இருக்கும்னு மட்டும் ஆண்டவரை பார்த்தோம் அண்டாடுறோம் சின்ன தம்பி சிவகாமி உங்களோட கருத்து என்னப்பா அண்டையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சத்தத்தை காணலே அப்போ என்ன நாங்கள் வெளுக்கலாட்டா சோடா குடிச்சாச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் ஐசி மாற்றணும் போல நான் பாரம்பரிய வரைக்கும் வேண்டிட்டு வரேன் ஐசியா அது வரைக்குள்ள எங்களுக்கு யாரு முன்னறிவித்தல் தரேன்னு தெரியாமல் இருக்கு அது வந்து உங்களுக்கு இவர் அடிப்பார் சின்ராசன் அடிப்பார் சரியோ சின்ராசன் உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்குல்ல அல்லாட்டி உங்களோட நம்பரும் இருக்குதா ஃபோன் நம்பர்கள் மகள ஃபோன் நம்பர் இருக்கு அப்போ நான் சின்ராசனை கடிச்சு சொல்லுவேன் அவர் உங்களுக்கு அடிச்சு சொல்லுவார் சரிதானே ஓ எனக்கு நீங்கள் சொன்ன சரியா சந்தோஷம் அப்போ நாங்கள் கிளம்புவோம் தம்பி என்ன சரி அப்போ சஞ்சய் என்ன கிளம்புவோம் சரிதானே யா இதை மறந்து கொண்டு வரோம் சரி ஓகேயா அப்போ பாஸ் நாங்கள் கிளம்புறோம் பாரம் அதில் வடிவா தாராளமாக எடுத்து வடிவா சில வச்சு உங்களுக்கு தேவையான எல்லாம் வடிவா சமைச்சு கொஞ்சம் சாப்பிட்டு ஏன்னா வேறு ஒன்றும் செய்கிறதா தான் நீங்கள் முந்தி குடிச்சு வரைப்போ இல்லையோ அது மட்டும் இப்போ கண் காட்டின பாசனிக்கு பெய்யாங்க இதில் கேட்காங்க உண்டு
பம்பு உடைஞ்சு போச்சு தண்ணி பம்பு காது இல்லதான் இதில் கை வைக்கட்டு ரெண்டு யோசிச்சேன் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டுட்டேன் கரண்ட் இருக்குதா உங்களுக்கு? கரண்ட் மகள் கரண்ட் இல்லை கைப்பாங்க இல்லை கரண்ட் இல்லையா இங்கே? கரண்ட் மகள் வீட்டில் இருந்தால் தற்காலிகமாக ஒரு வயர் போட்டு 2 பல்பு ஓ அப்போ என்ன மோட்டர் ஒன்று போடுவோம்ன்றீங்களா? என்னது தண்ணி அந்த பைப் பைப் அங்கே இருக்கு ஹோஸ் பைப்பாக பூட்டி எடுக்கலாம். இல்லை இல்லை இப்போ அவர் சொல்கிறார் பாஸ்டர் வந்து உங்களுக்காக நிரந்தரமாக ஒரு மோட்டரை போடுவோம்னு கதைக்கிறார். அது மோட்டர் போடுறா கணக்கு காசும் வேணும். அது அப்போ நீங்கள் இப்போதைக்கு ஒரு ஹைப்பம்மா போட்டு பாதிங்கோ, நாங்கள் வீடு கட்டி முடிகிற அளவில். அதுதான் உடைஞ்சு போச்சு. அதை நான் திருப்பி நீங்கள் பார்த்துக்கிட்டே சரி பண்ணி வைக்கணும். மற்றது மல்ற லைனில் பைப்பு வேலிக்கறியோட இருக்குது, அதில் இருந்து கோஸ் பைப்பு போட்டு தண்ணி எடுக்கல, தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் மகள்கிட்ட விட்டு இந்த தண்ணி எடுக்கலான்டே இவர் பல்லு நறுவுறாம சத்தங்க பின்னுக்குண்டு பிரச்சனை இல்லை என்ன சரி. அப்போ என்ன பல்ல கடிக்கிற சத்தம் கேட்குது இருந்தாலும் என்ன கடிக்கல? சரியா கடிக்க அடிச்சது தானே சரியாண்ணா சரியா நல்ல ஒரு மருமம் தான் கிடச்சா. அவர் அண்டே சொன்னவர் உங்களை பற்றி என்ன பார்த்துங்களா வீடியோ? மகளை விட மருமகன் திறமண்டவர் என்ன உண்மை உண்மை இல்லை அது சரியா. அப்போ சந்தோஷம் பாரம் போயிட்டா எல்லாருக்கும் ஓகேயா? சியூ பாய் டாட்டா அம்மா பாய் ரைட் பாஸ்டர் ஓகே சியூவா ரைட் ஓகே பாய் பிள்ளைகள் பாய் அக்கா வாரம் போட்டா இனி நீங்கள் முன்னுக்கு வரணும், இனி முன்னுக்கு வரணும், பின்னுக்கு ஒழியக்கூடாது சரியா? அதுதானோ இது உங்களுக்கான டைம் சரியா? ஓகே அப்போ மறுபடியுமாக சந்தோஷம். நாங்கள் அனுப்பிவிட்டு வாங்க நினைச்ச கொடுத்த ஒரு வாக்கை வந்துட்டு இன்றைக்கு ஒரு 4-5 நாளைக்குள்ளே வந்துட்டு செஞ்சுருக்கோம். 4 அத்திவாரம் வச்சுட்டோம். இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே வீடு வந்துட்டு கையளிப்போம். நீங்களும் எதிர்பார்ப்போம் அவர்கிட்ட இருந்து மறுமொழி வந்தார். அவருக்கு நாங்கள் மறுமொழி கொடுப்போம், அவர் வந்து உங்களுக்கு தருவார் சார். நான் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் செய்கிறீங்களா? அவங்க தான் செய்கிறேன், அவங்க செய்வாங்க பிரச்சனை. அப்படியோ மழை காலங்கையா ஒரு அடிக்கு வெள்ளம் நிற்கிறது. அத்திவாரம் கொஞ்சம் உயர்த்தி போடணும்ன்றீங்களா என்ன சஞ்சய்? நான் அது வரைக்கும் சொல்லுங்க. இது வந்து மழை நிற்கிற இடமா அத்திவாரம் கொஞ்சம் உயர்த்தி போடணுமா வந்து சரியா? நீங்கள் கட்டுறதை விட ஒரு அரை அடி கூட கட்டுவோம்னு என்ன ரைட்டு? அதுகளை தான் கதைக்கு சொன்னா இப்போ போகிறனேன்னு தான் சொல்கிறீங்க. அதில் கூட வந்துருங்க உள்ளுக்கு வராதே, உள்ளுக்கு வரேன்டா அந்த படி விடாது இல்லைண்டா உள்ளுக்கு வந்துடும், வீடெல்லாம் ஊறிடும். பிறகு நாங்கள் இரவு படுக்கிற மகள் விடலாம். உங்களுக்கு வந்து வீடு என்ன மாதிரி வரணுமோ, இப்போ அத்திவாரம் உயர்த்தணும் அந்தந்த மாதிரி வந்து செய்யணுமோ நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன மாதிரி செலவு கூடுமா குறையுமான்னு இப்போ அடிப்படையாக வந்து உங்களுக்கு 2 அறை ஒரு குசுனியோட வந்துட்டு நாங்கள் வீடு செஞ்சு தருவோம் சரி தானே? ஒரு பிராந்தியோட செஞ்சு தருவோம். அதை விட உங்களுக்கு மேலே கேட்க இதாக இருக்குது. எத்தனை அடியில் வரும் இந்த வீடு? வீடு வந்த ஐயா 93 அடியில் வரும். நீளம் 93 அடி, அகலம் 55 அடியில் வரும். ஓ சாதாரணமாக 2 அடி 2 அறையும் ஒரு பிராந்தியம் குசுனியுமே என்றாயா நாங்கள் போடுற வீடு வந்துட்டு 21 அடிக்கு 19 அடி தான் வரும் சரியா? 2 அறை பிராந்த குசுனியோட உள்ளடங்களாக வரும். அதை விட கூட்ட போனமே இருந்தால் எங்களுக்கு செலவு கூடும். அப்புறம் நான் அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணினா அவள் வந்து போன ஒப் பண்ணி போடுவாள். இவைக்கு இது கொடுக்க போய் இன்னும் கேட்கின கொண்டு ஒப் பண்ணிட்டேன். கூரையும் பிரிக்க வேண்டியிருக்கு. இந்த கூரை அது எப்படியும் கலட்ட வேண்டி தான் பெரும் போல என்ற பாறைக்கு இது அத்திவாரம்ண்டா அது வந்து இப்போ அவங்க நூல் அடிக்க படிக்கிற வருவாங்க தானே. அப்போ அண்டைக்கு வரையக்குள்ளே அவங்க நூல் அடிக்கும் போது உங்களுக்கு அளவு சொல்லுவாங்க. பிரச்சனைக்கு என்ன மாதிரி எந்த அளவுக்கு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலட்டி விடணும். தற்காலிகமாக நீங்கள் 3000 நாளைக்கு கலட்ட போகிறீங்களா? சரி நீங்கள் முசார அப்புறம் அதுக்கு எனக்கு ஆள் இல்லை. நாளைக்கு இதில் கலட்டி விட நாங்கள் போன பண்ணி போட்டு ஓடினா என்ன நம்பிக்கைண்ணே என்ன சரியாண்ணே? ஓகே அப்போ நான் திண்டாசனே சொல்லி அவர் சொன்ன அப்புறம் நீங்கள் கலட்டுங்க சரி. இப்போ கலட்டுங்க நாளையே கலட்டவனே. இப்போ எங்களோட வேலையாக்கள் இப்போ வந்து வெளியில் நிற்கிறாங்க. இனி அவங்களே இங்கே உள்ளுக்கு எடுத்து போட்டு ஒரு 2-3 நாள் டைம் தாங்க சரி தானே? நான் 2-3 நாளாக ஸ்டார்ட் பண்ணுவோம் வேலை சரியா? நான் திரும்ப வர மாட்டேன். நான் ஒரு இடையில் எப்போன்னு சொன்னால் அத்திவாரம் போட்டு லிண்டர் மட்டத்துக்கு வேலைக்குள்ளே நான் வருவேன். அது ஒரு 3 கிழமைக்குள்ளே செஞ்சுருவாங்களா அது சரியே? வாரம் போயிட்டா சரி. அப்போ எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பா.